தமிழ் பறவை யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் முருகேஷ். ரீசெண்டாக நம்ம ஒரு ஜமுனாபாரி ஆடு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நல்ல ரீச் ஆகிருந்தது. இன்ஸ்டாகிராமில் 4.4 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த வீடியோவில் டவுட் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க, ஒரு சிலர் உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிங்க. அந்த கொஸ்டின் தான் இன்றைக்கி நாம் அந்த ஃபார்ம்லேயே நம்ம கேட்க போகிறோம். தீரன் கோட் ஃபார்மில் உண்மையிலேயே இதனுடைய விலை இவ்வளோ டிமாண்ட் இருக்கா அப்படின்னு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கும் நம்ம சேனலில். பண்ணையாளராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நான் இந்த ஜமுனாபாரி ஆட்டுப்பண்ணை வளர்ப்பில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய பேர் நல்லாவே ரீச் ஆகிருந்தது. இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல வியூஸ் கிடச்சிருந்தது. ஒரு 4 மில்லியன் கிட்ட பார்த்துருந்தாங்க. அதில் ஒரு சிலர் சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. ஒரு 4 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்கன்னா அதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் தான் அந்த மாதிரி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இது ஒரிஜினல் ஜமுனாபாரி கிடையாது அப்படின்னு ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். இது ஒரிஜினல் ஜமுனாபாரி தாங்க. ஒரிஜினல் ஜமுனாபாரிங்கிறது இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யூபியிலிருந்து ஒரு ஆடு கொண்டு வந்து வளர்த்துவாங்க. சரி சரி. பியூர் ஒயிட்டில் இருக்குமுங்க. ஓகே ஓகே. ரோமன் நோஸில் இருக்கும். ஓகே. சிங்கிள் ஒரே ஒரு குட்டி தான் போடுறது. மேக்ஸிமம் 90% ஒரு குட்டி தான் போடும். ஓகே ஓகே. அதிலிருந்து இந்த ஹைட்ராபாட்டிங்கிற ஆட்டை போட்டு மாற்றி கிராஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த ஜமுனாபாரி. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாட்டி ஜமுனாபாரி. ஹைட்ராபாத்தி ஜமுனாபாரி என்னுடைய நேம். இதோட நேம் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாட்டி ஜமுனாபாரி. சுருக்கமாக ஜமுனாபாரின்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இது ஒயிட் கலர்லேயே இருக்காது, அந்த நம்ம சொல்லுவோம்ல கிரே, அதை பிஸ்கட் கலந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இது ரெண்டு கலர்லுமே வருது இல்லை? அது 3 கலரில் வருமுங்க. ப்ரௌன்லேயும் வரும். ஓகே. இப்போ இந்த வெள்ளைக்கடாய் இருக்கிற மாதிரி வெள்ளைக்கடாய் பார்த்தீங்களா, இந்த வெள்ளைக்கடாய் பார்க்குறீங்களா, இது மாதிரி பியூர் ஒயிட்லேயும் வரும். ஓகே ஓகே ஓகே. இதே இந்த காதுகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் மச்சம் இருக்கும். இந்த காலில் ப்ரௌன் மச்சம் இருக்கும். ஓகே. இதை இந்த ஆட்டுக்கு இருக்குது பாருங்கள். இந்த ஆட்டுக்கு இந்த ப்ரௌன் மச்சம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரிலாம் மச்சம் இருக்கும் ப்ரௌனில். அதை விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் மச்சம் காதுகிட்ட காலில் எல்லாத்துக்கிட்டே வரும். ஓகே ஓகே ஓகே. இந்த கோல்டன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரு. இதை விட்டுட்டிங்கன்னா ஃபுல் பிளாக்ல காதுகிட்ட அந்த கால் ப்ரௌனில் இது எல்லாத்துலேயுமே மச்சம் வரும். ஃபுல் பிளாக்ல. ஓகே ஓகே. ஃபுல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கிட்ட இந்த ரவுண்டு ஜமுனாபாரியோட மார்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த மார்க்கு, இந்த கீழே காலில் இருக்கிற மார்க்கு, இதெல்லாம் தான் அந்த மார்க்கு ஒரிஜினலாக வர்றது. ஓகே ஓகே ஓகே. அதிலிருந்து மிக்ஸ் ஆகி அதிலிருந்து இப்போ வந்ததா இப்போ திரும்ப இந்த ப்ரௌனு கோல்டன் ப்ரௌனு இந்த மாதிரி வந்தது. ஃபுல்லாக பழைய ஜமுனாபாரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஒயிட்டில் அந்த மார்க் மட்டும்தான் இருக்கும். ஓ, ஃபர்ஸ்ட் இருந்தது இந்த ஒயிட் கலர். அதில் ஒயிட் கலர் இப்போ ப்ரீடிங் ஆக அப்படியே மாற்றி வந்தது. இந்த அப்போ பார்த்தீங்கன்னா காதோட நீளமே ஒரு 9 இன்ச்சு தான் இருக்கும். 8 இன்ச்சு 9 இன்ச்சு இவ்வளோ தான் இருக்கும். ஓகே ஓகே. இவ்வளோ தான் இருக்குது. இந்த நோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோமன் நோஸ் இருக்கும், கிளிமூக்கு இருக்கும், பல்லு வெளியில் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. ஆனால் காதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். கத்தியாட்டம் மடங்கி இருக்கும். ஓகே. ஆனால் மேக்ஸிமம் ஒரு டைமுக்கு ஒரு குட்டி தான் போடும். ஒரே குட்டி தான் போடும். இவ்வளோ லென்த்து வராது. அந்த இதில் யூபியிலேருந்து வரதில்ல இவ்வளோ காது லென்த்து வராது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இன்னுமே அந்த யூபியில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரீடு இருக்கு அந்த ஆடு இருக்குது. ஆனால் அந்த ஆட்டுக்கு இங்கே வேல்யூ இல்லை, சேல்ஸ் இல்லை. ஓகே. இதோட இப்போ காது லென்த்து வர அந்த ரோமன் நோஸும் காது லென்த்து வர உங்களுக்கு இதோட ரேட் ஜாஸ்தி. இதோட பியூர் இதாக இந்த கடை இருக்குன்னா, இந்த கடாயில் பாருங்கள், இந்த ரோஸ் கலர் குலாபி ஸ்கின்னு தெரியுது பார்த்தீங்களா உள்ள? எஸ், பிங்க் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த குலாபி கலர் இதுக்கு மார்க்கெட் ஜாஸ்தி, ரேட் ஜாஸ்தி. இதுக்கு பிறக்கிற இந்த மாதிரி வர்ற குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 1 லட்ச ரூபா வரைக்கும் போகும். ஒரு குட்டி 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும். இந்த மாதிரி அந்த ரோமன் நோஸ் வர்ற இந்த மூஞ்சி, ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 1 லட்ச ரூபா வரைக்கும் போகும். ஓகே. 1 லட்ச ரூபா நீங்கள் ப்ரைஸ் சொல்லும்போது எனக்கே ரொம்ப, ஆனால் இதை நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் அதெல்லாம் சொல்லலை. நார்மலான ரேட்டு ஒரு குட்டி 25,000 அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆமாம் ஆமாம். 25,000ங்கிறது இந்த மாதிரி கலரில் வர்றதுல போகுது. ஓகே. ப்ரௌன் கலரில் இந்த கோல்டன் கலர் இந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக கொடுக்குறது 25,000. ஓகே ஓகே ஓகே. இதே மாதிரி பியூர் ஒயிட்டில் ஒரு 90% ஒயிட்டில் இந்த மாதிரி ரோஸ் கலர் ஸ்கின்னு, குலாபி ஸ்கின்னு, இந்த ரோமன் நோஸு இதெல்லாம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோட ரேட்டு உங்களுக்கு 1 லட்ச ரூபா அந்த மாதிரி போகும். இதுக்கு அது மாதிரி இருக்கிற குட்டிகளும் பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் இருக்குது, காட்டுறேன் நான். பின்னாடி இருக்குது, வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. உள்ளே அடைச்சிருக்கோம். சரி. குட்டியில் நீங்கள் அப்போ திரும்ப பார்க்கலாம், அந்த குட்டியை பார்க்கலாம். அப்புறம் இதோட காது லென்த்து வர இதுக்கு ரேட் ஜாஸ்தி. இதோட குறைஞ்ச அளவு காதுன்னு பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு குறையக்கூடாது.
17 இன்ச் 17 இன்ச்சு லென்த்து அது குறையக்கூடாது. அதிகபட்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது 23 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. பொட்டையாட்டுகளே 20 இன்ச்சு 21 இன்ச்சு இருக்குது. ஓகே. இந்த கடாய்க்கு பார்த்தீங்கன்னா 23 இன்ச்சு இருக்குது. 23 இன்ச்சு. இந்த கடாயோட நீளம்னு பார்த்தீங்கன்னா 23 இன்ச்சு, அகலன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ அது நீளத்தை வச்சு எப்படிங்கன்னா அது ரேட்டு இங்கே அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், இதே நீங்கள் இப்போ பாகிஸ்தானில் வந்து ஜமுனாபாரி நெட்டில் போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா வரும். அது இதை விட 1.5 அடி 2 அடி 2.5 அடி எல்லாம் காது வரும். கல்ஃப் சம்திங் பேர் அதுக்கு. ஆமாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரேட் ஜாஸ்தி. அதோட ஒரு குட்டியே 5 லட்ச ரூபா வரும். குட்டி 5 லட்ச ரூபா வரும். அந்த குட்டி இங்கே கொண்டாட முடியாது, அங்கேருந்து இங்கே கொண்டு வர முடியறதில்ல. ஓகே ஓகே ஓகே. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? இல்லைங்க, வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலத்துக்கு போகுது இங்கிருந்து. வெளி மாநிலம். ஆமாம், இது வரைக்கும் வெளிநாடுன்னா நம்ம நாட்டிலேருந்து டேரெக்டாக முதல்ல எல்லாம் ஸ்ரீலங்காவெல்லாம் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அதுக்கு ஒரு சிலர் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வேணுங்க. சரி சரி. அவங்க இருந்தால் பண்ணலாம். நம்மகிட்ட வாங்கி 2 பேர் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்லேருந்து பல்ராம்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ரெகுலராக இங்கிருந்து எடுத்து அவர் வெளிநாடு பண்ணிட்டு இருக்காரு. அவர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி. இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம அவங்கள லிங்க் பண்ணி விடலாங்களா? பண்ணிவிடலாம். நம்ம இங்கிருந்து அனுப்பிச்சி விடலாங்க. எந்த குட்டி செலக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்க மூலியமாக அனுப்பிச்சி விடலாங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. சரி ஓகேண்ணா. இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அது ஒரிஜினலாக அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் ஃபைன் பண்ணுறக்கு, ஒரிஜினல்லாம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கும் நீங்கள் சில அடையாளங்கள் சொல்லியிருந்தீங்க. சரி, இப்போ வந்து நம்ம பண்ணை முறையில் எப்படி நம்ம இந்த ஜமுனாபாரியை வளர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துடலாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணை எப்போண்ணா ஆரம்பித்தோம்? நம்ம இதில் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம்? நாங்கள் ஆரம்பித்து 20 வருஷம் ஆகுது. இந்த வருஷத்தோட 20வது வருஷம். 20 வருஷமாகவே இதுலேயே இருக்கீங்க? 2003 ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 20 வருஷம் அப்படிங்கிற போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே நிறைய பேர் இந்த மாதிரி ஆடுகளை பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு தெரியவும் இல்லை இந்த மாதிரி ஜமுனாபாரி ஆடுகள் இருக்கா, இவ்வளோ காதுகள் நீளம் கொண்ட ஆடுகள் இருக்கான்னு சொல்லி அவங்களும் ஆச்சரியமாகவே பார்க்குறாங்க. போன வீடியோவிலையும் அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இந்த ஆடுகளை எங்கேருந்து கொண்டு வந்தோம்னா? நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தது யூபியிலேருந்து எடுத்தோம். யூபியிலேருந்து எடுத்தோம். 9 பொட்டையாடு ஒரு கடை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். 9 ஆடுகள் அங்கேருந்தே கொண்டு வந்தீங்க? ஆமாம், 10 ஆடு மொத்தம். 9 பொட்டையாடு ஒரு கடை, மேலாடு ஒன்று. சரி சரி சரிங்கண்ணா. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆடுகளை வளர்ப்பில் எப்படி இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் வந்துச்சுங்க? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, ஆடு மாடு கோழி குருவி இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு இயற்கையாகவே ஆர்வம் ஜாஸ்திங்க. ஓகே ஓகேங்க. அதில் போயிட்டு ஒரு பக்கம் போய் இந்த மாதிரி ஆடுகளை பார்த்தேன். சரி சரிங்கண்ணா. அவர்கிட்ட போய் கேட்டோடனே அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியே, இப்போ 1 லட்ச ரூபா சொல்கிற ரேட்டு அன்றைக்கி 20 லட்ச ரூபாய் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஓ, இன்னைக்கு 1 லட்சம் போகுதுன்னா அன்னைக்கு அதே ரேட்டு சொன்னாங்க? அன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ரேட் சொன்னாங்க. ஓகே ஓகே. அப்போ இந்த ஆடு எங்கே தான் இருக்குது அப்படின்னு தொலைக ஆரம்பிச்சது தான் கடைசியாக நம்ம யூபியில் போய் எடுத்தோம். யூபியிலே போய் எடுத்தோம். இப்போ தேடி நீங்கள் யூபியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. என்ன ரேட்டுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா? அங்கே நாங்கள் எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆடுகளே ஒரு ஆடு 30,000 35,000 அந்த ரேஞ்ச். பெரிய ஆடுகள் 30,000? ஆடு 30 ஆடுங்க இன்னைக்கு குட்டி விற்கிற ரேஞ்சுக்கு அன்றைக்கி ஆடு விற்றுது. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி இருந்தது. கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் மொத்தமாகவே 10 ஆட்டுக்கு ஒரு கடா, டிரான்ஸ்போர்ட் செலவு, அங்கேருந்து கொண்டு வந்தது எல்லாம் சேர ஒரு எங்களுக்கு 7 லட்ச ரூபா வந்தது. 7 லட்ச ரூபா? 7 லட்ச ரூபா ஆச்சு. சரி, இப்போ வந்து நம்ம இந்த நார்மலாகவே ஆட்டு பண்ணை வைக்கணும்னாவே எல்லாம் பயப்படுவாங்க, இனிஷியலாக இவ்வளோ எடுத்து பண்ண முடியாதுன்னு. இப்போ நம்ம ஒரு புது வெரைட்டியே கொண்டு வரோம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இந்த மாதிரி ஆடுகளை நம்ம இறக்குறோம்? இந்த மாதிரி ஆடுகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு, நம்ம ஏரியாவிலே இது இல்லாத ஒன்றை கொண்டு வர்றோம். ஓகே. கொண்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை தான். சரி சரி சரி. இது ஃபஸ்ட்டு மார்க்கெட் கிடைக்கும் நம்பிக்கை தான். இது எப்படின்னு சுருக்கமாக சொல்ல போனால் என்ன சொல்கிறது, இது ஒரு போதை தான் வச்சுக்கலாம். ஓ, டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் எதாவது பண்ணணும். ஆமாம், நம்மகிட்ட இருக்கிறது யார்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான். சரி சரி சரி. அந்த எண்ணத்தில் கொண்டு வந்தது தான். இப்போ இதோட இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 வருஷம் பார்த்தீங்கன்னா இதோட பாலே லிட்டர் 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பாலே லிட்டர் 600 ரூபா. ஃபஸ்ட்டு 300 ரூபாய்க்கு கொடுத்த ஆரம்பித்தோம். இப்போ 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே ஓகே. அது மாதிரி ஒன்றே நம்ம மார்க்கெட் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம இதிலிருந்து வர்றதை அத்தனையும் நம்ம மார்க்கெட் பண்ணி பழகிக்கணும் நம்ம. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ மார்க்கெட்டுங்கும் போது தான் பிரச்சனை. இப்போ நம்ம வாங்கியோட வளர்த்திறன்னு வச்சுக்கோங்க, அது சேல் பண்ணுறது நம்ம தேடி போக வேண்டியதால. இப்போ 2003 ஆரம்பிச்சுங்க. சரிங்க. 2006 வரைக்கும். சரிங்க. நான் உற்பத்தி மட்டும்தான் பண்ண தெரிஞ்சுது, எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியல. ஒரு 10 குட்டி இருந்தால் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4 குட்டி விற்கும், 3 குட்டி விற்கும், 6 குட்டி நிற்கும். இப்படியே 2 வருஷம் 2.5 வருஷம் ஓடிச்சு. சரி சரி. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வந்து குருநாதசாமி தேர்ன்னு ஒன்று நடக்குங்க. ஆமாங்க. வருஷத்தில் ஒரு 5 நாள் நடக்கும். ஆமாம். அதில் கொண்டு போய் ஒரு தடவை ஸ்டால் போட்டேன். ஓகே ஓகே. அதில் கொண்டு போய் அந்த 2006 கடைசி 2007 ஸ்டால் போட்டேன். ஓகே. 7 ஸ்டால் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் எனக்கு அந்த தேர்லேயே ஒரே ஒரு கடாய் மட்டும் 1.5 லட்ச ரூபாய்க்கு 1,47,000 ரூபாய்க்கு விற்றேன்.
ஒரே கிடா கன்னடாக்காரங்களுக்கு ஒரு கடை 1,47,000 ரூபாய்க்கு விற்றேன். ஓகே ஓகே. NDTVல எல்லா பேப்பர்லேயும் 1,50,000 ரூபாய்க்கு விற்றான்னு என்னோட அட்ரஸோட வந்தது. ஓகே சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் அதிகபட்சமாக 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ள எனக்கு வீட்டில் இருந்த குட்டி அத்தனையும் விற்று தீர்ந்துருச்சு. சூப்பருங்கண்ணா. ஏன்னா நம்ம ஒரு புதிய இனத்தை கொண்டு வந்து இறக்குறோம். சேல்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் 3 வருஷம் ஒண்ணுமே இதுல growth இல்லை அப்படிங்கிறபோது தெரியல நமக்கு அதை மார்க்கெட் பண்ண தெரியல, மார்க்கெட்டிங் தெரியல, உற்பத்தி பண்ண தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் தெரியல. அந்த 3 வருஷம் நீங்க விடாம வளர்த்திட்டே தான் இருந்தேன். என்ன பண்ண முடியும், ஒரு வண்டியா இருந்தா நிறுத்தி வைக்கலாம், இது பிரீடிங் ஆகும், குட்டி போடும். ஓகே ஓகே. ஒரு ஸ்டேஜ்ல இது வேண்டாமா மாத்திக்கலாமான்னு நினைக்கிற அந்த ஸ்டேஜ் நாங்க ஸ்டால் போடுறீங்க. கரெக்டா ரீச் ஆயிடுச்சு. இப்போ அது NDTVல போட்டாங்க, பேப்பரில் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பேப்பர்லேயும் நம்ம அட்ரஸோட வந்தது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அதே வருஷம் நாமக்கல் வெட்டினரி யூனிவர்சிட்டியில் வந்து அங்கே ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு நம்ம கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. அந்த வருஷம் அந்த நம்ம கடாய்க்கு தான் ப்ரீடில் ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நம்ம நாமக்கல் வெட்டினரி யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து இது ஒரிஜினல் கடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் எங்கள் வீட்டில் இருக்குது. சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தப்போ உடனே அந்த கடை விற்றுது ஒரு 3 மணி நேரத்தில். சூப்பர்ண்ணா. அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, நமக்கு வந்து விற்பனை வாய்ப்பு நாம தான் ஏற்படுத்தணும். ஏதாவது ஒரு பசுமை விகடன் இது மாதிரி புக்கில் விளம்பரம் கொடுக்கறது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரெகுலராக அப்படியே பழக்கமாகி இப்போ கேரளாவிலேயே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஸ்டால் போடுவேன். கேரளாவிலேயே கொண்டு போய் போடுவேன், திருவனந்தபுரம் போடுவேன், ஓகே, கொச்சின் போடுவேன், பாலக்காட்டில் உழவுக்கூடுன்னு ஒரு இடம் இருக்குது, வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டோட ஏரியா. ஓகே. அந்த ஏரியாவில் கொண்டு போய் போடுவேன். ஓகே. அவங்க அங்கே தெரியும், அங்கே இருக்கிற நண்பர்கள் மூலியமாக அங்கே எங்கெங்கே நடக்குது அங்கே போடுவேன். ஓகே சூப்பர். இப்போ அந்தியூரில் இங்கே போடுறோம், சேலத்தில் அந்த பெட் ஷாப் நடந்தால் அங்கே போடுவேன், கோயம்புத்தூரில் எங்கே பெட் ஷோ நடக்குது அங்கெல்லாம் போடுவோம். சரிங்க. கோயம்புத்தூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் இப்போ நாங்கள் அங்கே போகிறதே இல்லை. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறோம். சரிங்க. குட்டியிலே ரேட் அதிகமாக இருக்குது, அதாவது ஜோடி 50,000ங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி என்னன்னா இந்த ஆடுகள் எல்லாம் ஸ்பெஷல்னு இருக்குது? நம்ம கம்மி ரேட்லேயும் விற்கிறாங்க. இதே பீட்டல் மாதிரி ஆடுகளை வாங்கிட்டு வந்து இந்த ஜமுனாபாரி கடையில் போட்டு அது ஜமுனாபாரி குட்டின்னு வெளியில் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிறக்கிறப்ப நம்ம 3 மாத குட்டியில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு 9 இன்ச்சு 10 இன்ச்சு காது இருக்கும். ஆனால் 1 வயசு ஆகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த காது வளராது, அப்படியே நின்று போயிடும். ஓகே. காது வளராது. ஓகே. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்பவே 12 இன்ச்சு 13 இன்ச்சு இருக்கும். ஓகே. 1 வயசு வளர காது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த கடாயை நடத்திங்கன்னா இதுக்கு இப்போ தான் 2 பல்லு 1.5 வயசு ஆகுது. ஓகே. 2 பல்லு இப்போ தான் 2 பல்லு. ஓகே. இதை பாருங்க, இது இப்போ தான் 2 பல்லு 1.5 வயசு ஆகுது. இப்போ இதுக்கு 23 இன்ச்சு காது இருக்குது. இது இன்னும் 4 பல்லு 6 பல்லு ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு காது வளரும். ஓகே. அதனால அந்த ப்ரீடுங்கிறப்ப ஒரிஜினலாக இருந்ததுன்னா அதோட காது வளர செய்யுங்க. அதோட ரோமன் நோஸ் வரும், வெயிட் வரும். நீங்கள் 1.5 வயசில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 90 கிலோ இருக்குது. ஓகே. 90 கிலோ இருக்குது இப்போ. ஓகே. நம்மகிட்ட குட்டி பிறக்கிறப்ப 4 to 5 கிலோ இருக்குது வெயிட்டு. பிறக்கிறது வந்து 4 கிலோ குறையாது, 5 கிலோ வெயிட் இருக்குது. நமக்கு மாதம் 5 கிலோ க்ரோத் வேணும். மாதம் 5 கிலோ நம்ம க்ரோத் வரும். கரெக்டாக வளர்த்துனோம்னா கரெக்டாக க்ரோத் வரும். இப்போ 15 நாளத்து குட்டி இருக்கும். ஓகே. 1 மாதத்து குட்டி உள்ளே இருக்குது, வாங்க போட்டு காட்டுறேன். 1 மாதத்து குட்டி 12 கிலோ இருக்கும். ஓகே. 5 நாளத்து குட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அது 6 கிலோ 7 கிலோ 8 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அது பால் நிறையா இருக்கிறனால உங்களுக்கு வெயிட் தானாக வந்துடும். இப்போ அதிகபட்சமாக எவ்வளோ வெயிட்டுங்கண்ணா வருது ஒரு கிடாய்? நான் வச்சிருந்த கடை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 235 கிலோ வரைக்கும் நான் கடை வச்சிருந்தேன். 235 கிலோ வரைக்கும் கடை வச்சிருந்துருக்கிறேன். ஆவரேஜா 150 கிலோ 160 கிலோ 170 கிலோ நம்ம எப்படி கொடுத்து வளர்த்துறோமோ அது மாதிரி தான் தீனி கொடுக்குறது தான். ஓகே. நாங்கள் ப்ரீடிங் யூஸ் பண்ணுறதுனால பெருசாக அதிகமாக தீனி கொடுக்க முடியாது. ஓகே. இப்போ குட்டி போட்ட ஆட்டுக்குன்னா 2 நேரம் தவிடு வைப்போம் பாலுக்காக. கிடாய்க்கு அதே மாதிரி 2 நேரம் வைப்போம். ஓகே. அது இல்லாமல் வெயிட்டை கூட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் வைப்போம், உர வச்சு வைப்போம். ஒரு ஆட்டுக்கு கடாயிலுக்கு மட்டும் ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/4 கிலோ சுண்டல் குறையெல்லாம் வைக்கணும். ஓகே. அதை வச்சோம்னா நமக்கு வெயிட் ஜாஸ்தி வரும். அதிகமாக அது மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குதுன்னா எந்த கலருக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு? கலரு தான் வித்தியாசம் மொழியாக. ஆடுகளை வந்து எல்லாமே ஒரே ஒரிஜினல் தான். ஓகே. ஆனால் இப்போது இந்த 2 வருஷ செலவில் அதிகமாக மக்கள் கேட்குறது ஒயிட்டு கேட்குறாங்க. ஒயிட்டில் இந்த குலாபி கலர் ஸ்கின்னு, இந்த மாதிரி ரோஸ் கலர் இந்த ரோஸ் கலர் ஸ்கின்னு கேட்குறாங்க. இது இருந்தால் இது குலாபி. இது மேக்ஸிமம் அதிகமாக விரும்பி வாங்குறது பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள அதிகமாக வாங்குவாங்க. கேரளா சைடு போகுது. பெங்களூர்காரங்க ஹைதராபாத்காரங்களாம் வாங்குறது நார்மலாக இந்த ஒரே கலர் ப்ரௌனு, டபுள் கலர் ப்ரௌன் ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கிறத அவங்க அதிகமாக விரும்புவாங்க. கேரளாக்குள்ள மட்டும் இந்த ஒயிட் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க.
சரி, ஓகேண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய நம்ம பிரம்மாண்டமான ஒரு ஜமுனாபாரி ஆடு வளர்த்துறோம். தீவன செலவுங்கிற போது அதே மாதிரி அதிகமாக தானே இருக்கும், இல்லை குறைவாக இருக்குமா? தீவன செலவு மற்ற ஆட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமுங்க. ஓகே ஓகே. ஆனால் வந்து நம்ம அடர் தீவனம் தான் ஜாஸ்தி. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற வந்து 35 ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1.5 ஏக்கர் பக்கம் தீவனம் போட்டு வச்சுருக்கேன். 1.5 ஏக்கர் 1.5 ஏக்கர் போட்டிருக்கேன். அது மல்டி மாதிரி தான். அது கூடு பயிராக தான் பண்ணியிருக்கேன் நான். தென்னை மரத்தை வச்சு அதுக்குள்ளே பட்டுப்பூச்சி இலை, அகத்தி, ஓகே, அந்த மல்பரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆமாம், மல்பெரி இலை, மல்பெரி இலை, பட்டுப்பூச்சி வளர்ப்பு யூஸ் பண்ணுவாங்க, அகத்தி. ஓகே. அது இல்லாமல் நம்ம எப்போ மாட்டுக்கு போகிற சோள நாற்று இருக்குது. ஓகே. நம்ம வீட்டில் கடலைக்குடி இருக்குது. அடர் தீவனம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வாங்குறது இல்லை, கம்பெனி தீவனம் வாங்குறது இல்லை. ஓகே ஓகே. நாங்களே ஒரு சில தீவனத்தை மிக்ஸ் பண்ணி உள்ளே நாங்கள் ஆட்டுகளுக்கு கொடுத்துக்குறோம். எங்களோட அணு ரீதியாக இருக்கிறதுல நாங்கள் அது மாதிரி கொடுத்துக்குறோம். மினரல் மிக்சர் 3 கிலோ. ஓகே. கல்லுப்பு 3 கிலோ. ஓகே. நாட்டு சக்கரை 3 கிலோ. ஓகே. மாவு சோடா 1/4 கிலோ. சரிங்க சரி. இதை வந்து 100 கிலோ மொத்தம் 100 கிலோவில் வந்து தவிடு, குருணை, மக்காச்சோள மாவு, ஓகே, இது எல்லாம் அதுலேயே கலந்துரும். 100 கிலோவில் எல்லாம் கலந்துரும். அதுக்குள்ளே இதை கலந்துக்கிறது நம்ம. சரிங்கண்ணா. இந்த அடர் தீவன முறை வந்துட்டு நம்ம இந்த ஆடுகளுக்கு மட்டும் கொடுக்கலாமா, இல்லை எல்லா ஆடுகளுக்கும் கொடுக்கலாம்? எல்லா ஆடு, எருமை, மாடு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அளவு மட்டும் கூட்டிக்கணும். மாடுனா ஒரு ரேஞ்ச் அதிகமாக கொடுத்துக்கணும். நாட்டாடுனா இது கொடுக்குறத விட கம்மியாக கொடுக்கலாம். இப்போ இது நாங்கள் ஜமுனாபாரிக்குன்னா நான் ஒரு ஆட்டுக்கு 400 கிராம் கொடுப்போம். 400 கிராம்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் கொடுக்குறோம். நாட்டாட்டுக்குன்னா நீங்கள் ஒரு 200 கிராம் 250 கிராம் கொடுத்தா போதும். ஓகே. இப்போ கிடாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு 1 கிலோ அளவு கொடுப்போம். 1 கிலோ கொடுப்பீங்க? 1 கிலோ கொடுப்போம். சொல்கிறது வேணா சொல்லுவாங்க நாங்கள் கம்மியாக கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. கம்மியாக கொடுத்தா அந்த வெயிட்டெல்லாம் வராது. இப்போ இவ்வளோ கொடுக்கும்போது நமக்கு செலவுகள் வந்து அதிகமாக தானே ஆகும்ண்ணா? எவ்வளோ ஆகுதுங்க செலவுன்னு பார்த்தீங்கன்னா? 1 கிலோ கொடுத்தோம்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபா வரும். ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபா வரும் ஒரு கடாய்க்கு. ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் அதில் பாதி 17,000 ரூபா, 20 ரூபா ஒரு ஆட்டுக்கு. இது இல்லாமல் பசுந்தீவனம் பூரா நம்ம காட்டில் எடுத்து கொடுத்துட்றோம். ஆமாம். இப்போ இதுவே நம்ம பசுந்தீவனம் நம்ம வந்து வளர்த்துறதுக்கு இடம் இல்லை, எல்லாமே வெளியே தான் வாங்கணும். இப்போ என்ன நான் பண்ணுறது? அதுக்கு நீங்கள் வந்து இப்போ ஊறுகாய் புல்னு தயார் பண்ணுறாங்க, சைலேஜ்னு சொல்லிட்டு தயார் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல பவானியில் தயார் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துல சைலேஜ் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு டன்னு 7,000 ரூபா, கிலோ 7 ரூபா தான் வருது. கிலோ 7 ரூபா தான் வருது. அது ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 கிலோ போட்டிங்கன்னா போதும். 2 கிலோ போட்டு 2 கிலோ போட்டிங்கன்னா நீங்கள் அடர் தீவனம் இன்னும் குறைச்சி வச்சுக்கலாம். அடர் தீவனம் நீங்கள் வந்து பொட்டையாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 400 கிராம் 300 கிராம் கொடுத்தா போதும். ஓகே. கடாய்க்கே குறைச்சி வைக்கலாம் நீங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மகிட்ட கடா குட்டி மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ரம்ஜான், பக்ரீத்து, நம்ம கோயில் நோன்பு, இந்த மாதிரி டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காய்கறி மார்க்கெட்டில் கிடைக்கிற வேஸ்ட்டு, ஓகே, முட்டைக்கோஸ் இல்லை, காலிஃப்ளவர் இல்லை, காய்கறி வேஸ்ட்டு, இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு வீட்டு மாடியிலே வச்சு வளர்த்துறவங்களும் இருக்காங்க. மாடியிலே வச்சு வளர்த்துறவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்ரீத்துக்கெல்லாம் நம்ம வாங்க வேண்டிய கடை வந்து அவங்களே வளர்த்திக்குவாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் குட்டியில் எடுத்துகிட்டு போய் வளர்த்தாங்கன்னா 1.5 வருஷத்தில் அதே 70,000 80,000 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி வந்துடும். அவங்களே வளர்த்தி விற்றுக்குவாங்க. நான் இந்த இப்போ பக்ரீத்து கூட 2 கடை கொடுத்தேன். ஒரு கடை வந்து 113 கிலோ 115 கிலோ இருந்தது. ஒரு கடை 95 கிலோ 90 கிலோ 95 கிலோ இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒன்று 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தேன், ஒன்று 93,000 ரூபாய்க்கு கொடுத்தேன். இப்போ வந்து நம்ம தீவனத்தை வந்து நம்ம தோட்டத்திலேயே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து ஊடு பயிராக தான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ தென்னை மரங்களை நட்டு அதுக்கு இடையில வந்து மல்பெரி இலைகள், அப்புறம் அகத்தி, வேலி மசால் இதெல்லாமே வைக்கிறீங்க. அப்போ நான் தென்னை மரம் பெருசாகும் போது இந்த தீவனங்கள் வந்து வளர்றதுக்கு இடையூறா இருக்காதா? அது ஒன்றும் பண்ணாது. நிழல் கட்டுற போது அது நிழல்ல தான் வளருங்க. இது நல்லாவே வளரும். மல்பெரி இதெல்லாம் நிழல்ல தான் நல்லா வளரும். நமக்கு தண்ணி கட்டுற வேலையும் குறைவு. ஓகே. இப்போ வாரத்தில் ஒரு தண்ணி கட்டினா போதும். நமக்கு வாரத்தில் ஒரு தண்ணி கட்டின ஒரே ஒரு தண்ணி கட்டினீங்கன்னா தென்னை மரத்துக்கும் ஆயிக்கும், மல்பரிக்கும் ஆயிக்கும். இந்த அந்த காட்டோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பொலி வரப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஃபுல்லாக சவுண்டால் போட்டுக்கலாங்க. ஓகே. வேலியாச்சு உயிர் வேலி மாதிரி ஆயிரும் நமக்கு. ஓகே. நான் பண்ணுறது அப்படி தான் பண்ணியிருக்கேன் நான். பரவாயில்ல, சூப்பர்ண்ணா. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி இடமா போடாமல் ஒரே இதில் நீங்கள் போய் ஒரு ஒன்றா போட்டிருக்கனால என்னென்னா நம்ம போய் வெட்டி மிஷினில் போட்டு அடித்து போடுறோம் பார்த்தீங்களா? ஆமாங்க. ஒரு 10 தூர் பட்டுப்பூச்சி இலை, ஒரு 10 மரத்தில் அகத்தி, ஓகே, ஒரு 2 மரத்தில் சவுண்டால் எல்லாம் வெட்டி ஒன்றா கட்டி கொண்டாந்து அடித்து போட்டுருவோம். அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். இதாக பாருங்க, அது தொட்டியில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. ஓகே. சரிங்கண்ணா. இப்போது இவ்வளோ நேரம் வந்துட்டு தீவன செலவெல்லாம் எப்படி மீதி பண்ண முடியும், அதாவது தீவன இடமே இல்லாதவங்க எப்படி வந்து
வெளியே அடர் தீவனமாக இருக்கட்டும் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிங்க. இப்போ நம்ம ஜமுனாபாரி வளர்ப்பில் வந்துட்டு நம்ம இதில் எத்தனை ஸ்டேஜாக நான் வளர்த்திட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம வந்து ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஸ்டேஜ் பிரித்து வச்சுருக்கீங்க. ஆமாம். இதில் நம்ம எப்படி இதை வளர்க்கணும்? ஏன்னா வளர்ப்பு முறை வந்து எல்லாத்துக்கும் வீடியோ பார்த்துருவாங்க, அவங்களுக்கு தெரியாது இது எப்படி வளர்க்கணும், தனியாக பிரித்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதை வந்து நம்ம பார்த்துடலாங்களா இன்றைக்கி? பார்த்துடலாம். சரிங்கண்ணா. ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்கலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் நிற்கிறது ஆடுக கடா இருக்கிற செட்டு. ஓகே.